தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சம்பவங்களை என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு என் தமிழ்நாடு என் தமிழ்நாடு. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் சென்னை ECRல் ரசிகர்கள் சார்பில் பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது. தளபதி மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வானில் ஆர் CM லாஸ்ட் ஒன் டைம் விஜய் உள்ளிட்ட வாசகங்கள் ட்ரோன்கள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டன. இதை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்ட நிலையில் விஜய் பாடல்கள் ஒலிக்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் சிறப்பு காட்சிக்காக நூற்றுக்கணக்கான இலவச டிக்கெட்டுகளை தாவேகாவினர் பொதுமக்களுக்கு வழங்கினர். விஜயா மற்றும் LK கோமதி திரையரங்குகளில் வெளியாகும் படத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நேரடியாக டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் நாடுகாணி பகுதியில் தங்கம் எடுப்பதற்காக தோண்டப்பட்டு கைவிடப்பட்ட குழியில் தவறி விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் நீண்ட நேரமாக போராடி பத்திரமாக மீட்டனர். பின்னர் அந்த குட்டியை அதன் தாயுடன் சேர்த்து யானை கூட்டத்துடன் சேர்த்தனர். இந்த மீட்பு நடவடிக்கை வனவிலங்கு ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் கல் குவாரிகளை மூடக்கோரி செவந்தாம்பட்டி, ஆலம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரிகளால் நிலத்தடி நீர் பாதிப்பு, காற்று மாசு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஒரு மாசம் ஆகி போச்சு இறந்து. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லையே. அவர் இறந்தது எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள சவுரிபாளையம் புனித மரிய மதலேனாள் ஆலயத்தில் திருத்தேர் பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ஜூலை 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நவநாள் திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர்களில் எழுந்தருளிய புனிதர்களைக் கண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சென்னை கொளத்தூரில் வடசென்னை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக வளர்ச்சி பணிகள், உறுப்பினர் சேர்க்கை, மக்கள் நலத் திட்டங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு அமைப்பு பணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. சென்னை அம்பத்தூரில் உள்ள ராக்கி திரையரங்க வளாகத்தில் முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நடிகர் ராகவா லாரன்ஸின் சகோதரர் நடத்தும் நடனப் பள்ளியை சேர்ந்த சிறுவர், சிறுமிகள் கேக் வெட்டி கொண்டாடியதுடன் விஜய் நடித்த திரைப்பட பாடல்கள் மற்றும் ஜனநாயகன் பாடல்களுக்கு நடனமாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர். நடன நிகழ்ச்சியை பொதுமக்களும் ரசிகர்களும் கண்டு ரசித்தனர். தென்மேற்கு பருவமழை பெய்யாததால் வைகை ஆற்றில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து ஆண்டிப்பட்டி அருகே தும்மகுண்டு ஊராட்சிக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் வைகை ஆற்றில் ஊற்று பறித்து சொட்டு சொட்டாக ஊறும் நீரை சேகரித்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர். எனவே குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் நகராட்சி நிர்வாகம், வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, மருத்துவம், வங்கி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் அரசு சேவைகள் வழங்கப்பட்டன. காசநோய் கண்டறியும் சிறப்பு பரிசோதனை முகாமும் நடத்தப்பட்டு
எக்ஸ்ரே மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த முகாமை தவேக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள தக்கான் தெரு கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தெருவிளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வருகிறாங்க. எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார காலமாக தெருவிளக்கில் வந்து சரிவர எரிவதில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் அண்டகுளம் முக்கண்ணி அம்மன் கோவிலில் ஆடி 6ஆம் நாள் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. 10 நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் முளைப்பாரி மற்றும் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுற்றுவட்டார 18 கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு நடைபெற்ற அறுசுவை அன்னதானத்தில் பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் தலக்கன்குளம் ஊராட்சியில் உள்ள 21 ஏக்கர் பரப்பளவுள்ள சிறுகுளம் கண்மாயில் குப்பைகள் கொட்டப்படுவதால் கடுமையாக மாசடைந்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர் மாசடைந்து கண்மாயை நம்பியிருக்கும் விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கண்மாயை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி பழைய நிலைக்கு மீட்டுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் எஸ்எஃப்ஐ மற்றும் டைபி அமைப்பினர் சென்னை எழும்பூரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து முழக்கமிட்டனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பாதிப்பு ஏற்பட்டது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி தேனி மாவட்டம் கம்பத்தில் சீர்மரபினர் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குமிழி, தேக்கடி பகுதிகளில் உள்ள உணவகங்கள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளின் கழிவுநீர் முல்லைப் பெரியாறு வழியாக தமிழகத்திற்கு வரும் தண்ணீரில் கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழகத்திற்கு வரும் குடிநீர் மாசுபடுவதாக கூறி கேரளம் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்கள் எழுப்பினர்.